ஸோ நுண்ணறிவு சோதனைகள், நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஒரு ஆற்றல் என பீனே கருதினார். நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஆற்றல் என கூறியவர் யார் அப்படின்னா பீனே. வயதிற்கேற்ப நுண்ணறிவு வளரும் தன்மையுடையதால் ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற வகையில் சோதனைகள் அமைத்துள்ளார். ஸோ இந்த ஆல்ஃபிரட் பீனே அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க வயதுக்கு ஏற்ற மாதிரி நுண்ணறிவு சோதனையை பிரிச்சிருக்கிறாரு. ஸோ வயதுக்கு ஏற்ற மாதிரி நுண்ணறிவு சோதனை பிரித்தவர் யாருன்னா பீனே. வயதிற்கேற்ப நுண்ணறிவு வளரும் தன்மையுடையதால் ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற வகையில் சோதனைகளை அமைத்துள்ளார். பீனேயின் சோதனைகள் மூலம் கீழ்காணும் நுண்ணறிவு திறன்கள் அளவிடப்படுகின்றன. பொது உண்மைகள் பற்றிய அறிவு, சொற்களுக்குரிய விளக்கங்கள், படங்கள், சொற்கள் இவற்றிலுள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் அறியும் திறன், நினைவு திறன், எளிய கணக்கறிவு ஆகியன அளவிடப்படுகின்றன. எளிய படங்கள், வடிவங்கள் வைத்து செய்யும் செயல்திறன். ஸோ பீனேயினுடைய சோதனை மூலமாக இந்த நுண்ணறிவு திறன்களை எல்லாமே நம்ம அளவிட்டுக்கலாம். பொது உண்மைகள் பற்றிய அறிவு, சொற்களுக்குரிய விளக்கங்கள், படங்கள், சொற்கள் இவற்றிலுள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறியும் திறன், நினைவு திறன், எளிய கணக்கறிவு அதெல்லாமே அளந்துக்கலாம். எளிய படங்கள், வடிவங்கள் வைத்து செய்யும் செயல்திறன் அது எப்படி இருக்குது அந்த மாணவர்கள்கிட்ட அப்படின்றத கூட அறிஞ்சிக்கலாம். நுண்ணறிவு திறனை அறிஞ்சிக்கலாம் பீனேயினுடைய சோதனையின் மூலமா. பீனே சோதனையில் ஒவ்வொரு வயதிலும் எத்தகைய கேள்விகள் இடம்பெற்றுள்ளன என்பதை விளக்கும் சில மாதிரி கேள்விகள் பாருங்கள். வயது 2ல் மாதிரி 3 துளையிட்ட பலகை, 3 துளையிட்ட பலகை 2 வயசில் வட்டமான, முக்கோண, சதுரமான வடிவ பொருள்களை சரியான துளையில் சரியாக வைத்தல். ஸோ சரியான துளையில் சரியாக வைக்கிறது. அந்த வட்டமான, முக்கோணமான, சதுரமான வடிவ பொருள்களை அந்த துளையில் கரெக்டாக வைக்கணும். அது 2 வயசு குழந்தைங்களுக்கு. 4 வயது குழந்தைங்களுக்கு நினைவு கூறுதல். 3 பொருள்களில் ஒன்றை காட்டி மறைத்தவுடன் அதன் பெயரை கூற செய்தல். ஸோ 3 பொருளில் ஒன்றை காட்டி அதை மறைச்சிட்டு அந்த பேரை சொல்கிறது. அது 4 வயசில் நினைவு கூறுதல். 7 வயசில் ஒப்பிடுதல். மரக்கறிக்கும் நிலக்கரிக்கும் உள்ள வேறுபாடு அந்த மாதிரி ஒப்பிடுறது. 20 வயதில் பழமொழிக்கு பொருள் கூறல். பதறிய காரியம் சிதறி போகும், சித்திரமும் கைப்பழக்கும், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை கேட்குறது. ஸோ இது 20 வயசில் பழமொழிக்கு பொருள் கூறுதல். ஸோ 2 வயசு 3 துளையிட்ட பலகை, 4 வயசு நினைவு கூறுதல், 7 வயசு ஒப்பிடுதல், 20 வயசில் பழமொழிக்கு பொருள் கூறுதல்.